வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தினேஷ் கூட அர்ச்சனாவோட கான்வர்சேஷன் என்னவா இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் விஷ்ணுவோட சண்டை ஒன்று நடந்தது. அது ரெண்டுத்தையுமே தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தினேஷுக்கு வந்து காலில் வந்து அந்த பேண்டேஜ் சுற்றி இருக்குது. ஸோ ஒரு இதுக்கு சுற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேண்டேஜ் சுற்றி இருக்கிறதால ஸோ அவரால் நடக்க முடியல. ஏன்னா அந்த வலி ஹெவியாக இருக்குது. ஏன்னா அது அவர் ப்ரெஸ் பண்ணதே ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணுது. ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கும்ன்றது தான் டாக்டரும் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே வந்து நின்றுட்டு இருந்தார் ஸ்மால் பாஸ் வெளியே வந்து அர்ச்சனா போயிட்டு, ஒரு உங்களை பார்க்குறதுக்கே வருத்தமாக இருக்குது, நீங்கள் பார்த்து இது பண்ணியிருக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ தினேஷுக்கு ஆதரவாக கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபீல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி பேசிட்டா, எல்லாமே தொட்டு கூட பார்த்துட்டா, எல்லாமே நல்லா ஆயிரும், சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா வந்து பேசும்போது தினேஷும் ஒரு பக்கம் ஆறுதல் அடைகிறாரு. அர்ச்சனாவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. பார்த்து இருந்திருக்கலாம்ல ப்ரோ, ஏன் ப்ரோ இதில் வேறு நல்ல விதம், இது ஒரு பாசிட்டிவ் தான் ப்ரோ. உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு மேலே குதிக்கும் போதே அங்கே உங்களுக்கு ஒரு சைன் காமிச்சுது, அது ஒரு எச்சரிக்கை மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சிட்டிங்க, அங்கே விழுந்ததிங்கன்னா வேலை மாதிரி ஆயிருக்கும். ஸோ அது தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி தான் இது. ஸோ இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷுக்கு பயங்கரமான ஆறுதல் சொல்லி, தினேஷ்க்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டாக பேசி, பார்த்துருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆறுதலாக வந்து பேசிவிட்டு, அதுக்கப்புறம் தினேஷ்க்கு வந்து மாத்திரைலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு கான்வர்சேஷன். மாத்திரைலாம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, தண்ணி கொடுத்து, மாத்திரை போட்டுங்க, இதெல்லாம் பார்த்துங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தினேஷுக்கு பல விஷயங்கள். அதே மாதிரி ஒரு சண்டை நடந்தது. என்ன சண்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே ஸ்மால் பாஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க தினேஷ், விஷ்ணு, விஜய் வர்மா, மணி மற்றும் அர்ச்சனா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸ். ஸோ அந்த டான்ஸை பற்றி ஒரு பேச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன அர்ச்சனா, நீ வந்து கரெக்டாக அந்த கேமரா பிடிச்சிட்டு இருக்க சென்டரா. ஸோ அந்த சென்டர் டோருக்கு முன்னாடி கேமரா பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க, கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆயிரும்ல, வீடியோக்கு கரெக்டாக பதிவாயிரும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து விஷ்ணு சொன்ன உடனே, என்ன ப்ரோ கொஞ்சம் பேச்சே மார்க்கமாக இருக்குன்ற மாதிரி அர்ச்சனை ஆரம்பிக்கிறாங்க. பேச்சே மார்க்கமாக இருக்குது, என்ன அங்கங்கே பேசும்போதெல்லாம் ஏதோ உதர்க்கமாக பேசுகிறீங்க, ஏதோ இது வச்சு குத்துற மாதிரியே பேசுகிறீங்க, என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறார். இல்லை ப்ரோ, நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க, நான் அது எப்போவுமே டான்ஸ் ஆடுறதுன்றது என்னோட பொசிஷன் அதுதான். நான் எப்போவுமே அந்த கேமரா பார்த்து நான் தனியாக தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். எனக்கு அந்த கண்ணாடி முன்னாடி தான் டான்ஸ் ஆடுறது எனக்கு பழக்கம், அந்த கண்ணாடி தான் நான் ஆடுறேன். அதே மாதிரி பெட்ரூம்லேயும் எனக்கு ஒரு விசித்திரா மேமுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு இது இருக்கும். அந்த ஸ்பாட்டில் தான் நான் ரெகுலராக தனியாக தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன், மிங்கில் ஆகாமல் டான்ஸ் விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ விஷ்ணு வந்து சொல்லுவார், ஏமா நீ அந்த கேமரா அங்கே அந்த கண்ணாடியை பார்த்து ஆடுறது வந்து கரெக்டாக பதிவாயிரும், ரிஜிஸ்டர் ஆயிரும்ல, அதுக்கு தானே நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி மீன் பண்ணோடனே அர்ச்சனா டென்ஷன் ஆகிட்டாங்க. ப்ரோ நீங்கள் எப்போத்துலேருந்து அங்கங்கே கிடைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வச்சு குத்திக்கிட்டு பேசுகிற மாதிரியே இருக்குது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, விட்டுருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரி விடு, இனிமேட்டு நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, விட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே உடனே சொல்லிடுறாரு, உன் பார்வை அப்படி இருக்கு, நீ ஒரு இதோட வர, அதை வந்தவொடனே நான் எது பேசினாலும் இந்த மாதிரி பேசணும்னு நினச்சி வந்தானே ஒன்றும் பண்ண முடியாது, உன்னோட தாட் அப்படி இருக்குது அப்படின்னும் போது, நான் அப்படி பேச ப்ரோ, நீங்கள் வந்து அப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து எப்படின்னா மாறிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து குழந்தை என்னது சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து நக்கல் விஷ்ணுவாக மாறிட்டு ஒரு சில இடத்துல நக்கல் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே நீங்கள் சின்ன சின்னதாக குத்துறீங்க, அது கொஞ்சம் கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீ தானே சொன்ன வீடியோ ஃபுட்டேஜ் இங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம், நான் எப்போ சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி மணிக்கிட்ட கேட்குறாங்க, விஜயவர்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. எப்போவுமே ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ்னால் கண்ணாடி பார்த்து தானே ஆடுவோம், மூவ்ஸ்லாம் கண்ணாடி பார்த்து தான் ஆடுவோம், நான் வீட்லேயும் கண்ணாடி பார்த்து தான் ஆடுவேன், அதே மாதிரி நான் இங்கே ஒரு பொசிஷன் பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், இது தானே பண்ணிட்டு இருக்கேன், இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரலையே, போன வாரம் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தீங்க, இப்போ கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தீங்க, இப்போ நக்கல் விஷ்ணுவை வந்து அடிக்கடி கமெண்ட்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ குத்தி வச்சு பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிடுறாங்க. குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எப்போ உங்களை வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களா, அதுக்கு டிஸ்அக்ரி கொடுத்ததுலேருந்து நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இப்படி பேசுகிறீங்க, எது பேசினாலும் இப்படி பேசணுன்ற மாதிரி சின்ன சின்னது பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னும் போது விஷ்ணுவை சொல்லிடுவார், அப்பெல்லாம் இல்லைம்மா, நீ உன்னோட தாட்டை நீ சொன்ன, என்னோட தாட்டை நான் சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆர்குமெண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஷ்ணு வந்து சொல்லிட்டார், நீ இங்கே இரு, நான் உள்ளே போகிறேன், அர்ச்சனா போன பிறகு என்னை கூப்பிடுங்க, நான் வெளியே வரல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து விஷ்ணுவை வந்து வாக் அவுட் பண்ணி போயிட்டார் ஸ்மால் பாஸில். சொல்லிவிட்டு விஷ்ணுவும் பெருசாலாம் பேசலை, அவரும் இதுவாக தான் பேசினாங்க, அர்ச்சனாவும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தினேஷ் ப்ரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரோ அவர் வந்து நான் என்ன பண்ணேன், கமெண்ட் என்கிட்ட என்னோட ஒப்பீனியன் கேட்டார், எனக்கு இருந்த டிஸ்அக்ரிமெண்ட் நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், இதுதான் இப்படி அப்படின்றது என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் தெளிவாக கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன், அதுக்கு அவருக்கு இது பண்ணலன்றதில் அப்பப்போ குத்துறது எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு, அதை தான் நான் பண்ணேன். குறிப்பாக வந்து அந்த ஒரு காமெடி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, அந்த காமெடி எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸோ அங்கே குரூப்பாக உட்காந்து அந்த டாஸ்க் ஒன்று நடந்தது பார்த்தீங்களா, அந்த டாஸ்கில் குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க போல், அதுக்கு வந்து விஷ்ணு சிரிக்கல போல இருக்குது, அதுக்கு எனக்கு சிரிப்பே வரல, இது மாதிரி அதெல்லாம் ஒரு மொக்க காமெடி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல விஷ்ணுக்கு வந்து இப்போ வேறு வந்து சொல்லிட்டாங்க, அவருக்கு சென்ஸே இல்லை, அவருக்கு வந்து டேஸ்ட்டே இல்லைன்ற மாதிரி விஷ்ணுவை பார்த்து இந்த டைலாக்லாம் விட்டாங்க. நீங்கள் அடுத்து ஒரு சென்சிபிளாக ஒரு டேஸ்ட் மாதிரி காமெடி பண்ணுங்கள், நான் விழுந்து விழுந்து சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணு முன்னாடி அந்த ஒரு டைலாக் சொன்னாங்க. அது எனக்கு தேவையா அப்படின்றது எனக்கு தெரியல. விஷ்ணு வந்து அடிக்கடி இப்படி பண்ணுறதால கொஞ்சம் கடுப்பாயிட்டு அர்ச்சனா பேசியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி தினேஷ் மேலேயும் கொஞ்சம் காண்டு இருந்ததில்ல, இந்த ஒரு விஷயத்தை பேசிட்டு விஷ்ணுவும் எழுந்து போயிட்டாரா.
திரும்பவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க தினேஷ் கிட்ட அர்ச்சனா. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து என்னை பற்றி பேசாதீங்க, என்னை பற்றி எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு வந்து பொறுமையாக சொல்றாரு. ப்ரோ நீங்கள் சொன்னதான் சொன்னீங்க, அப்படி உங்களுக்கு பேசக்கூடாதுன்னா நீங்கள் காதை மூடிக்கிங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அந்த ஆக்ஷன் பண்ணது எனக்கு பிடிக்கல. அந்த ஆக்ஷன் அவாய்ட் பண்ணிருக்கலாம். காதை மூடிக்கிங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொன்னாங்க. நான் போன பிறகு தானே வருவீங்க, ஏன் திரும்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்ததே தவிர, மற்றபடி இவங்க என்னன்னா ஸோ இவர் சொன்னார் ஒரு பாயிண்ட் டிஸ்அக்ரி பண்ணோன்னே சொல்லிட்டாங்களா அர்ச்சனா, உங்களை பிடிக்கும் ஆனால் உங்கள் கேமை பிடிக்காதுன்றது நேற்று சொன்னாங்களா விஷ்ணுக்கு எதிராக. அதுக்கப்புறம் வந்து நீலாம் கேமே ஆடுறதில்ல, பல இடத்துல வந்து விஷ்ணுவும் அப்படியே அடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காரு. அதுக்கு அர்ச்சனா ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில டைம் பொறுத்துட்டு இந்த இடத்துல ரியாக்ஷனை காமிச்சு ஒரு இடத்துல விஷ்ணுவை பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் விஷ்ணு ஒரு பக்கம் சைலண்டாக தான் இருந்தார், அவரும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணல. பட் எனக்கு அர்ச்சனா கிட்ட அந்த காதை மூடிங்க அது அவரே பொறுமையாக விஷ்ணுவே அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது வாலண்டியராக நம்ம போய் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களோட வியூ என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணிருங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருந்து மாத்திரைலாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து ஒரு பக்கம் வந்து யாருக்கு தினேஷுக்கு ஆறுதல் சொல்லி மாத்திரைலாம் போட்டுங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட சொல்லிட்டு, இல்லை ப்ரோ நீங்கள் எப்பவுமே கலாச்சிட்டு இருப்பீங்க எனக்கு ஓகே, பட் அவர் திடீர்னு இப்படி பண்ணும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது, நேற்று வேறு இதை நடந்தது, அதுக்கப்புறம் இப்படி பண்ணும்போது எனக்கு அப்படி தோணுச்சு, அதான் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் அர்ச்சனா ஃபீல் பண்ணாதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தினேஷ் ஆறுதல் சொல்ல அர்ச்சனா வந்து கம்முன்னு ஒரு பக்கம் 10 தூங்கிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்றது தெரியல மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம